வெல்கம் டு அவர் சேனல் வி மேக் ஹோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தோம்னா அவியல். அதுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்த்துடலாம். முருங்கைக்காய் எடுத்துக்கிறோம், பீன்ஸ், கேரட், தடியங்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் எல்லாமே இந்த லென்த் வைஸில் கட் பண்ணிக்கணும். எல்லா காய்கறியும் ஒரே சேமாக லென்த்தில் இருக்கணும். அடுத்து இப்போ நான் வாழைக்காய் ஆட் பண்ண போகிறேன். அதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த தண்ணியில் மட்டும்தான் அது வேகணும். காயிலிருந்து தண்ணி விட்டுட்டே இருக்கும். இப்போ மூடி வச்சு அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கழித்து 1 டைம் குலுக்கி விடணும். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ண பிறகு 1 டைம் குலுக்கி விடணும். நல்லா மெதுவாக தான் குலுக்கி விடணும், காயெல்லாம் உடஞ்சிரும். அடுத்து அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் 3 தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன பச்சை மிளகானா ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 கப்பு தேங்காய். இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ரொம்ப குறைன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா 1 கப்பு தயிரை எடுத்து நல்லா அடித்து வச்சுருக்கேன். அந்த தயிரை இப்போ போட்டுக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். காயெல்லாம் எதுவும் உடஞ்சிடக்கூடாது, மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். அதை ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துடணும். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அவியல் மேலே ஊற்றிட வேண்டியதான். அவியல் ரெடி.